நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, முதலாவது நம்மளுடைய உண்மை நிலையை தேவனுக்கு முன்பாக நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய பாவத்துக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து என்று நம்ம நம்ப வேண்டும். மூன்றாவது, அவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது, எக்காலத்திலும் இயேசு கிறிஸ்து மேல் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போறேன். யோவான் 14வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நிறைய நன்மைகள் செய்கிறேன், அதனால என்கிட்ட எந்தவித தீமையில் நான் எந்த மனுஷனுக்கு கெடுதல் பண்ணது கிடையாது, அதனால நான் நீதிமான் என்று சொல்லி தங்களைத்தானே திருப்திப்படுத்திக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 64வது அதிகாரத்தில், நம்முடைய நீதிகள் எல்லாம் கடவுளுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. எது பாவம் தெரியுங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க விபச்சார வேசித்தனங்கள் கொலைகள் தான் பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எது பாவம்னா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்திலிருந்து எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் புறப்படுகிறதோ அதுதான் பாவம், அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. மாற்கு 7வது அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், வன்கண், கபடு, துஷ்டதனங்கள், தூசணைகள், பெருமைகள், மதிகேடு, இவதான் நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. இதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. நல்லா கேட்டுக்கோங்க, உங்களையும் என்னையும் நம்மை தேவனோடு இணைப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்கு நடுவராக இருந்தார். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் பாவம் செய்து தேவன் நமக்கு கொடுத்த மேன்மையை இழந்து விட்டோம். ரோமர் 3வது அதிகாரத்தில் பவுல் அழகா சொல்லியிருக்கிறார், நம்ம பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக விரோதிகளாகிவிட்டோம். ஆனா உங்களையும் என்னையும் தேவனோட இணைப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து நடுவராக இந்த உலகத்தில் வந்தார். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லியிருக்கிறாரு, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில், அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் முன்னாடி பிரசங்கம் கொடுக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் கேட்கிறாங்க, ஆண்டவமார்களே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உன் ஆண்டவராகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிடு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். 1 யோவான் 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சிலுவை மேல் சுமந்து அவர் தம்முடைய சரீரத்திலே சிலுவை மேல் சுமந்தார். மாற்கு 16வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நம்மளுடைய உண்மை நிலைமையை தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, இந்த உலகத்துல பாவத்துக்கு மன்னிக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்துங்கிறத விசுவாசிங்க. மூன்றாவது, அவரை சொந்த இரட்சகராக உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க. நான்காவது, எக்காலத்திலும் கர்த்தர் மேல நம்பிக்கை விட்டுறாதீங்க. இதை பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து, வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.